ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர் பாருங்கள், ஜே வெங்கட்ராமு அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த தகவலை அந்த பேங்க்கோட சேர்மன் மற்றும் அஞ்சல் துறை செயலாளராக இருக்கிற பிரதீப்தா குமார் பிஷோய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜே வெங்கட்ராமு அப்படிங்கிறவர் எக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியோட நிர்வாகியாக இருந்திருக்காரு. இந்த அப்பாயின்மெண்ட் எப்போ இவரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 அக்டோபர் 29 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் பதவி ஏற்றுக்கிட்டார். ஓகேங்களா? அடுத்த வினா, உத்தரகாண்ட் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? உத்தரகாண்ட் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் ராகவேந்திர சிங் சௌகான் அவர்கள். ஓகேங்களா? ராகவேந்திர சிங் சௌகான் அவர்கள். ஸோ அந்த மாநிலத்தோட ஆளுநர் யார் அப்படின்னா பேபி ராணி மௌரியா அவர்கள் தான் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாநிலத்தோட முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராவத் அவர்கள். அந்த மாநிலத்தோட தலைமை செயலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ், மாநில தலைமைச் செயலர் ஓம் பிரகாஷ் அவர்கள். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் இருக்குல்ல, அதனுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஹீமா ஹோலி அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதவி பிரமாணத்தை அந்த மாநில ஆளுநராக இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்து வச்சுருக்காங்க. தெலுங்கானாவோட மாநில முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சந்திரசேகர் ராவ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் இருக்கல்ல, அதோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பங்கஜ் மித்தல் அவர்கள் வந்து பதவியேற்றுக்கிட்டார். அவருக்கு பதவி பிரமாணம் யாருன்னா மனோஜ் சின்ஹா அவர்கள். ஓகேங்களா? மனோஜ் சின்ஹா அவர்கள் துணை நிலை ஆளுநர். ஓகேங்களா? யூனியன் பிரதேசத்தில் இருக்க ஆளுநர் வந்து துணை நிலை ஆளுநர். மாநிலம் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஆளுநர் வந்து முழுமையான ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், லடாக்கில் தற்போது எத்தனை நீர்மின் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது? லடாக்கில் தற்பொழுது எத்தனை நீர்மின் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? ஸோ அதாவது 144 மெகாவாட் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 8 நீர்மின் திட்டத்துக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டங்கிறது வரிசையாக கொடுத்துருக்கேன். கார்கில் மாவட்டம் மங்தும் சங்க்ரா அப்படிங்கிறதுல 19 மெகாவாட்டு, கார்கில் ஹண்டர்மேன் அப்படிங்கிற இடத்துல 25 மெகாவாட்டுக்கு, தமாஷா அப்படிங்கிற இடத்துல 12 மெகாவாட்டுக்கு வந்து உற்பத்தி பண்ண போகிறாங்க. அடுத்து துர்பக் சியோக் அப்படிங்கிறது 19 மெகாவாட்டு, சாங்கு அப்படிங்கிற இடத்துல 15.8 மெகாவாட்டுக்கு, நிமு சில்லிங் அப்படிங்கிற இடத்துல 24 மெகாவாட்டு, ரோங்டோ அப்படிங்கிற இடத்துல 12 மெகாவாட்டு, ரத்தன் நாக் அப்படிங்கிற இடத்துல 10.5 மெகாவாட் வந்து உற்பத்தி செய்கிறதுக்காக நிலையங்களை அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் முதல் இரட்டை அடுக்கு பெட்டக மின்சார ரயிலை தொடங்கி வைத்தவர் யார்? உலகின் முதல் இரட்டை அடுக்கு பெட்டக மின்சார ரயிலை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ 1.5 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ மின்சாரத்தின் மூலம் தான் இதை இயங்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சரக்கு சேவைக்காக கொண்டு வந்திருக்காங்க. உலகின் மிக நீளமான ரயில் பிளாட்ஃபாரம் ஹப்பள்ளி ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? உலகத்தோட மிக நீளமான ரயில் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஹப்பள்ளி ரயில் நிலையத்தில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரயில் நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸ்ரீ சித்தருதா சுவாமிஜி ரயில் நிலையம் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேங்களா? ஸ்ரீ சித்தருதா சுவாமிஜி ரயில் நிலையம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். ஸோ நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அகலம் 10 மீட்டர். ஓகேங்களா? இது மார்ச் 2021 தான் வந்து அதாவது திறப்பு விழா நடக்க போகுது. அதன் பிறகு இது உலகத்தோட மிக நீளமான ரயில் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அழைக்கப்படும் ஹப்பள்ளி ரயில் நிலையம். ஓகேங்களா? கர்நாடக மாநிலம். டேஷ் மாநில அரசும் இந்திய அரசும் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த 105 மில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தை செயல்படுத்த உலக வங்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. டேஷ் மாநில அரசும் இந்திய அரசும் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த 105 மில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தை செயல்படுத்த உலக வங்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னா மேற்கு வங்க மாநில அரசு. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற இந்த நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த 105 மில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தை உலக வங்கியோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க மத்திய அரசும் சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ அடுத்தது
அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, தளவாடங்கள் மற்றும் இட மேம்பாட்டு திட்டம் ஆகியவை ஹூக்ளி ஆற்றில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தவும், கொல்கத்தா செல்வதற்கான வழியை மேம்படுத்த, இடவசதியை திட்டமிட, கொல்கத்தா மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், மாநில தளவாடத்துறை வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஒரு இணையதளம் இது. ஓகேங்களா? அதாவது www.fois.indianrail.gov.in/ரயில் சகாய் அப்படிங்கிற இணையதளத்தை துவங்கி வச்சவர் யார்? ஸோ ரயில் சம்மந்தமான ஒரு இணையதளம் அப்படின்னா ரயில்வே அமைச்சர் தான் துவங்கி வைப்பார் எப்போது. ஓகேங்களா? பியூஷ் கோயல் அவர்கள் தான் துவங்கி வச்சுருக்காரு. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய ரயில்வேயின் சரக்கு வர்த்தக மேம்பாட்டிற்காக, அதாவது ஒரே இடத்துல நீங்கள் புக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இணையதளம் வந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது, த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் 2012 to 2017 என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? த பிரசிடென்ஷியல் இயர்ஸ், ஓகேங்களா, அதாவது 2012லேருந்து 2017 வரைக்கும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யார்? ஆன்சர் பிரணாப் முகர்ஜி. ஓகேங்களா? பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காங்கிரஸில் இருக்கிற தலைவர்கள், மக்கள் தலைவர்கள் முடிஞ்சு போயிட்டாங்க. இனிமேல் வந்து ஃபேமஸான தலைவர்கள் காங்கிரஸில் இல்லை. நரேந்திர மோடி உழைப்பால் பிரதமராக இருக்கார் அப்படின்னு அவரை பற்றி புகழ்ந்துட்டும் காங்கிரஸை பற்றி கொஞ்சம் இழந்துட்டும் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. பிரணாப் முகர்ஜி ஆல்ரெடி இறந்துட்டார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, அந்த புக்கு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் மின் விநியோக அமைப்பை நவீனப்படுத்தி மேம்படுத்துவதற்காக எந்த வங்கியுடன் 730 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? கர்நாடக மாநிலம் பெங்களூரில் மின் விநியோக அமைப்பை நவீனப்படுத்தி மேம்படுத்துவதற்காக எந்த வங்கியுடன் 730 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய வளர்ச்சி வங்கியோட தான் இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கியோட. மனித கழிவுகளால் இயங்கும் பயோ அல்ட்ரா ரயில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? மனித கழிவுகளால் இயங்கும் பயோ அல்ட்ரா ரயில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னா பிரிட்டனில். இதில் 120 நபர்கள் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரயிலில். தேசிய அளவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? தேசிய அளவியல் மாநாடு எங்கு நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் நடந்துச்சு. இதில் கான்ஃபரன்ஸ் மூலயமா நரேந்திர மோடி கலந்துக்கிட்டு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டெல்லியில் நடந்துச்சா, அதாவது தேசிய அணு நேர அளவுகோல் அப்படிங்கிறத நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பாரதிய நிர்தேஷக் திரவியா அப்படிங்கிறதையும் நாட்டுக்கு அறிவித்தார். இந்தியாவின் முதல் தேசிய சுற்றுச்சூழல் தர ஆய்வகத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 சம்பவங்கள் முக்கியமானது அங்கே நடந்துச்சு அந்த அளவியல் மாநாட்டில். அடுத்து பாருங்கள், ஒன்லைனரில் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, அதுக்காக ஷார்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு முறை மன்ற நடுவராக முன்னாள் மாநில தேர்தல் ஆணையர் மாலிக் ஃபெரோஸ்கான் அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்கார். இவருக்கு பதவி காலம் 3 ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்த வினா, உத்திரமேரூரில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் கால கொற்றவை சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உத்திரமேரூரில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் கால கொற்றவை சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொச்சி மங்களூரு இடையே குழாய் மூலம் கேஸ் விநியோகத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வச்சார். ஓகேங்களா? கொச்சி மங்களூர் இடையே குழாய் மூலம் கேஸ் விநியோகத்தை தொடங்கி வச்சுருக்காரு. 450 கிலோமீட்டர் வரையிலான குழாய் வழி கேஸ் இணைப்பு திட்டம் இது. உலகின் எடைமிக்க விலங்கு அப்படின்னா அண்டார்டிகா நீலத்திமிங்கலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உலகின் எடைமிக்க விலங்கு அப்படின்னா அண்டார்டிகா நீலத்திமிங்கலம். இதன் எடை 1.81 லட்சம் கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நீளம் 98 அடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதும், உலகத்திலேயே மிக அதிகமாக சத்தமிடும் விலங்கும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஒலி அப்படிங்கிறது 188 டெசிபல் அப்படிங்கிறாங்க. ஜெட்டுக்கு கூட 140 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் மாதவன் அவர்கள் இயக்க எழுதினார், மரணமடைந்தார். ஓகேங்களா? சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் மாதவன் மரணமடைந்தார். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா 2009 தமிழக அரசின் கலைமாமணி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு. ஓகேங்களா? 2009 இவருக்கு தமிழக அரசின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இதே சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சுவடு அப்படிங்கிற இவருடைய சிறுகதை தொகுப்புக்காக 2015 இவருக்கு இந்த விருது வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? சாகித்ய அகாடமி விருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மெட்ரோ ரயில் மையங்களில் மனித கழிவுகளை கையாளுவதற்காக மேம்படுத்தப்பட்ட பயோ டைஜஸ்டர் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ஆதரவை DRDO வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம், மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தாகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு இதோட கரண்ட் அஃபேர்ஸு. 5, 6, 7, 8 இந்த 4 டேஸுக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, அடுத்து சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள். நிறைய தகவல் சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.